அநேகமூர்த்தி. பகவான் எல்லா உலகங்களுக்குமே நன்மையை செய்வதற்காக, க்ஷேமத்தை அளிப்பதற்காக பல அவதாரங்களை செய்கின்றார், பல வடிவங்களை எடுக்கின்றார். உலகங்களை காக்க வேண்டும் என்பது அவருடைய விருப்பம், இச்சை. அப்படி தன் இச்சையினாலேயே கர்ம வினைகள் எதுவும் இல்லாமல் அவர் பல அவதாரங்களை செய்கின்றார், அவற்றிலே பல உருவங்களை எடுத்துக்கொள்கின்றார். அதனால் அவர் பல வடிவங்களை உடையவர், அநேகமூர்த்தி. ஆனால் இதே காரணத்துக்காக கர்ம வினைகளிலே கட்டுப்படாமல் தன்னிச்சையாக பலவிதமான அவதாரங்களை அவர் செய்கின்றார், பலவிதமான வடிவங்களை எடுத்துக்கொள்கின்றார் என்பதனால் அவற்றிலே எதுவுமே கர்ம வினைகளுக்கு உட்படாமல் இருப்பதனால், அதனால் அவர் உருவம் எடுத்தும் உருவம் எடுக்காததற்கு சமமாகவே, உருவம் இல்லாதவருக்கு வடிவம் இல்லாதவருக்கு சமமாகவே இருக்கின்றார் என்பதனால் அவர் அமூர்த்திமான் என்கின்ற திருநாமத்தை பெறுகின்றார் என்று சென்ற திருநாமத்திலே தான் கூறினேன். இப்பொழுதோ அநேகமூர்த்தி என்பதற்கு பொருளாக பல உருவங்களை பல வடிவங்களை உடையவர் என்று கூறுகின்றேன். இது ஒரு பெரிய முரண்பாடாக இருக்கின்றதே என்கின்ற கேள்வி எழலாம். ஆனால் அது அப்படி அல்ல. ஏனென்றால் இந்த இரண்டிலுமே உண்மைத்தன்மை இருக்கின்றது. பல வடிவங்களை கொண்டிருக்கின்றார் பகவான் என்பதற்கும் ஓர் உண்மைத்தன்மை, ரியாலிட்டி இருக்கின்றது. ஆனால் உண்மையிலேயே அவர் வடிவம் இல்லாதவர் என்பதற்கும் ஓர் உண்மைத்தன்மை, அதாவது ரியாலிட்டி இருக்கின்றது. இந்த இரண்டுமே உண்மைதான். அதனால் பகவானை அமூர்த்திமான் என்றும் சொல்ல முடியும், அநேகமூர்த்திகி என்றும் சொல்ல முடியும். இந்த இரண்டு திருநாமங்களிலே முரண்பாடு இருப்பதாக தோன்றுவது தோற்றம்தானே தவிர உண்மையில்லை. இவ்வாறாக பகவானுக்கு பல வடிவங்கள் இருப்பதனால், பல வடிவங்களை அவர் எடுத்துக்கொள்வதால் அவர் அநேகமூர்த்திகி என்கின்ற திருநாமத்தை பெறுகின்றார். ஓம் அநேகமூர்த்தையே நமக. பகவானுடைய அடுத்த திருநாமம் அவ்யக்தக என்பதாகும். இந்த அவ்யக்தக என்கின்ற திருநாமத்துக்கு இப்படிப்பட்டவர், இந்த தன்மைகளை உடையவர் என்று முழுவதுமாக விளக்கி கூற முடியாதவர் என்று பொருள். பகவான் இப்படிப்பட்டவர் என்று சொல்லலாம். ஆனால் இப்படிப்பட்டவர் தான், இதற்கு மேலே இதை தவிர வேறு எதுவுமே இல்லை என்று சொல்லிவிட முடியாது. மிஞ்சி போனால் அவர் ஒரு குறிப்பிட்ட குணத்தை கூறி இப்படிப்பட்டவர், பிறகு வேறொரு குணத்தை கூறி இப்படிப்பட்டவரும் ஆவார், மூன்றாவது குணத்தை கூறி இப்படிப்பட்டவரும் ஆவார் என்று வரிசையாக சொல்லிக்கொண்டே போகலாமே தவிர அதற்கு ஒரு முடிவே இருக்காது. அவரை முழுவதுமாக விளக்குவதற்கு யாராலும் முடியாது. காரணம் மிக சுலபம். அவர் சொல்லுக்கும் எண்ணத்துக்கும் செயலுக்கும் அப்பாற்பட்டவர். சொற்கள் எல்லாம் அவரிடமிருந்தே தான் வந்திருக்கின்றன. அவரிடமிருந்தே வந்திருக்கின்ற அப்படிப்பட்ட சொற்களை வைத்துக்கொண்டு அவரை விளக்குவது எப்படி? அவரிடமிருந்து தான் அனைத்தும் வந்திருக்கின்றன என்பதால் எதனாலும் அவரை விளக்கிவிட முடியாது, உணர்ந்துவிட முடியாது. ஆக அவர் பல வடிவங்களை கொண்டவராக இருந்த போதிலும், அவர் அவதாரங்கள் எடுக்கும் பொழுது அப்படிப்பட்ட வடிவங்கள் கண்ணுக்கு புலப்படக்கூடியவை என்கின்ற போதிலும் பகவானை யாராலும் முழுவதுமாக விளக்கி கூறிவிட முடியாது. அதனால் அவர் அவ்யக்தக என்கின்ற திருநாமத்தை பெறுகின்றார். ஓம் அவ்யக்தாய நமக. சதமூர்த்திகி, 100 வடிவங்களை உடையவர் என்பது இதனுடைய நேரடி பொருள். ஆனால் 100 என்றால் 100 மட்டுமே என்று பொருள் இல்லை. நூற்றுக்கணக்கான, எண்ணிறந்த என்று பொருள். அப்படி நூற்றுக்கணக்கான, எண்ணிக்கையிலே அடங்காத வடிவங்கள் அவருக்கு இருப்பதால் அவர் சதமூர்த்திகி. பகவானுக்கு பல வடிவங்கள் உண்டு என்று இந்த திருநாமத்துக்கு பொருள் கூறலாம். ஓம் சதமூர்த்தையே நமக. பகவானுடைய அடுத்த திருநாமம் ஏறக்குறைய இதே பொருளிலே அமைந்திருக்கின்றது. அது சதானன என்பதாகும். இந்த சதானன என்கின்ற சொல்லுக்கு 100 முகங்களை உடையவன் என்று பொருள். வேழமுகத்தோனாகிய கஜமுகத்தோனாகிய ஸ்ரீ மகா கணபதிக்கு கஜானனக என்கின்ற ஒரு திருநாமம் உண்டு. யானை முகத்தை உடையவர் என்பது அதன் பொருள். அதைப்போலவே ராவணனுக்கு தசானன என்கின்ற ஒரு பெயர் உண்டு. 10 முகங்களை உடையவன், அதாவது 10 தலைகளை உடையவன் என்பது அதன் பொருள். அதைப்போலவே சதானனக என்றால் 100 முகங்களை உடையவர் என்று பொருள். அதாவது பல வடிவங்களை உடையவர், நூற்றுக்கணக்கான வடிவங்களை உடையவர் என்பதனால் அவர் சதானனக என்கின்ற இந்த திருநாமத்தை பெறுகின்றார். நூற்றுக்கணக்கான, எண்ணிறந்த முகங்களை, சிரங்களை உடையவர். சகஸ்ர சீர்ஷ புருஷக, 1000 சிரங்களை உடைய புருஷன்.
ஸ்ரீ மகாவிஷ்ணு, அதாவது ஆயிரக்கணக்கான சிரங்களை உடையவர். அதைப்போல்தான் இதுவும். ஓம் சதானனாய நமக. பகவானுக்கும் பகவானின் திருநாமங்களுக்கும் பக்தர்களுக்கும் நமஸ்காரம்.